உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இப்போ இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது அக்டோபர் 27 துலாமிலிருந்து பயிற்சியாகி விருச்சிகத்துக்கு வர்றாங்க. அந்த விருச்சிகம் என்பது மிதுன ராசிக்கு 6ஆம் இடம். அப்ப அந்த 6ஆம் இடத்துக்கு உங்களுடைய லாபாதிபதி 6 கூடிய கிரகம் அந்த 6லேயே அமைகிறார். அந்த இடத்துல ஆட்சியும் பெறுகிறார். அப்ப 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகமா பாவமா இல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது கெடுதலா அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம். அப்ப அந்த யோகம் எப்படின்னா 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி. இந்த 6ஆம் இடம் என்பது ரணம், சத்ருஸ்தானம், கடன் ஸ்தானம். அப்போ உங்களுக்கு எதிரிகள், நோய், கடன். இப்போ மிதுன ராசிக்காரங்க கடன்ல பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்குது. இன்னைக்கு கஷ்டப்பட்டும் சம்பாரிச்சும் கடனாளியாத்தான் 170% பேர் இருக்கிறீங்க. அது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது நோய், மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணியுமே அது தீராம இருக்குது. தீர்ந்ததாக இருந்தாலும் அதற்கு பெரிய செலவு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ரோகத்தாலையும் இந்த கடனாலையும் எதிர்ப்புகளாலையும் அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களை பார்த்து பொறாமைப்படுறவங்க, அவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இவங்க அழிஞ்சு போகும்னு நினைக்கிறவங்க, இவங்க முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இவங்களை சுத்தியே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா மிதுன ராசிக்காரர்கள் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் போட்டி பொறாமை இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து நாம நல்ல முறையாக சம்பாரிச்சு நல்ல முறையில் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வெறியோடு தான் நீங்க பாடுபட்டு இருக்கிறீங்க. எனக்கு உண்மை எனக்கு தெரிகிறது. அப்ப அந்த வெறி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குமா? நம்மளுடைய கஷ்டம் தீருமா? நம்மளுடைய பிரச்சனைக்கு வழி கிடைக்குமா அப்படின்னா இந்த பீரியட்ல இந்த 6ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு எதிரிகள் கண்டிப்பாக எதிரிகளை துவம்சம் பண்ணிடும். உங்களுக்கு எதிர்ப்பே இருக்காது. உங்களை எதிர்க்க வந்தவர்களும் தலதரிச்சு போயிடுவாங்க. அப்போ அந்த எதிரிகள்னால பயம் இல்லாமல் எதிரிகள் வந்தாலும் உங்களை ஒண்ணுமே அசைக்க முடியாது. அந்த மாதிரி பொசிஷன்ல இப்ப நீங்க இருக்கிறீங்க. அதனால எதற்கும் பயப்படாதீங்க. அது போக இந்த பீரியட்ல நீங்க உழைக்கலாம். அந்த உழைப்பு ஒட்டும். நீங்க தொழில் பண்ணலாம். அந்த தொழில்ல மேன்மை அடைவீங்க. அந்த தொழில்ல பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஒருத்தர் பார்க்கணும், சந்திக்கணும், அவங்கள பேசணும், அந்த கான்ட்ராக்ட் வாங்கணும், அந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படி நீங்க நினைச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது போக வேலையிலுமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இதற்கு காரணம் இன்னொரு காரணம் இருக்குன்னு நான் சொல்றேன். உங்களுடைய இப்போ மிதுன ராசிங்களா, அந்த மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார்.
அப்ப அந்த குரு பகவான் வந்து அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த குருவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வந்து விடுபட போறீங்க. அப்போ வந்து நல்ல ஒரு திருப்தி, ஒரு நல்ல சந்தோஷம், நல்ல சாப்பாடு, நல்ல முன்னேற்றம், அடுத்தவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு, பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 1/2 மாச காலங்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அதுபோக அந்த குரு பெயர்ச்சியும் இருக்குது உங்களுக்கு. தயவு செய்து தைரியமாக பாடுபடுங்கள். இந்த பீரியட்ல நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இது உறுதி. அது போக நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, உங்களுடைய ஜாதகத்துல அனுப்பிச்சு வைக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இது வந்து கோல்சார பலன். உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசி இருந்தா பாருங்க. இல்ல உங்க குடும்ப ஜோசி இருந்தாலும் பாருங்க. இல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சொன்னதெல்லாம் புடிச்சிருக்குது. என்கிட்ட அனுப்பிச்சு வைக்கணும்னு நெனச்சா, கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஆகும். அனுப்பிச்சு வைங்க. நான் பார்த்து சொல்றேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி. வணக்கம்.